சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை குறித்து இப்படி சொல்வார்கள். அதாவது இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது 3 ஆணிகள் அவரை பிடித்து கொண்டிருந்தது. 2 கைகளிலேயும் 2 ஆணிகள், 2 கால்களையும் சேர்த்து ஒரு ஆணியை வைத்து அடித்திருந்தார்கள். இப்போது இந்த 3 ஆணிகளும் தான் என்ன செய்தது? இயேசுவின் சரீரத்தை அவர் சிலுவையிலிருந்து வர முடியாதபடி அவரை பிடித்து கொண்டிருந்தது. சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? எல்லாரும் கூச்சலிடுகிறார்கள். ஆனால் அவரை பிடித்து கொண்டிருந்த அந்த 3 ஆணிகள் என்ன செய்தது? அவருடைய சரீரத்தை பிடித்து கொண்டிருந்தது என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னு கேட்டால், உண்மையில் இயேசு ஏன் சிலுவையிலிருந்து இறங்கி வரவில்லை, அல்லது அவரை அந்த சிலுவையிலேயே வைத்து கொண்டிருந்தது என்ன அப்படின்னா, அந்த ஆணிகள் அல்ல, அவர் நம்மை நேசித்த நேசம்தான் அவரை சிலுவையில் இருக்க வைத்தது, அப்படியே இருந்து கொண்டே இருக்க வைத்தது. அந்த கோலம் முடிந்து அவர் ஜீவன் போகிற வரைக்கும் அவரை சிலுவையில் இருக்க வைத்தது அந்த 3 ஆணிகள் அல்ல, மாறாக அவர் நம்மேல் கொண்ட அந்த அன்பு தான் என்ன செய்தது? அவரை இருக்க வைத்தது என்று சொல்வார்கள். ஆகவே நாம் இவ்வளவு பெரிய அன்பை பெற்றிருக்கிறபடினாலே நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், மனப்பூர்வமாய் பாவம் செய்யக்கூடாது. மனப்பூர்வமாக பாவம் செய்யக்கூடாது. பாவத்திலே தவறி விழுகிறதற்கும் மனப்பூர்வமாய் பாவம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடைய அன்பை அறிந்த மனுஷன் அவன் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, மனப்பூர்வமாய் பாவம் செய்யக்கூடாது. தவறி ஒரு பூனை ஒரு சகதியிலே தவறி விழுகிறது, அதுபோல் தவறி விழலாம் ஒரு சனப்பொழுதிலே. ஆனால் திட்டமிட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா பாவம் செய்யக்கூடாது. அப்படி பாவம் செய்தால், அப்படி ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், எபிரேயர்கள் நிருபத்திற்கு வாருங்கள். எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 10:26, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, அதாவது இயேசு என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற சத்தியத்தை அறிந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், நியாயத்தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்கதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்குமே. மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகள் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்கிற உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல, அதாவது நாமே திரும்ப சிலுவையில் அறைகிறோம் அப்படின்னு இருக்கு. அது அந்த வசனம் யாராவது தெரியுமா? எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பாருங்கள். மறுதலித்து போனவர்கள், அதாவது 5ஆம் வசனத்திலிருந்து அல்லது 4ஆம் வசனத்திலிருந்து, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்போ நாம் இதுவரைக்கும் தியானித்த அந்த சிலுவையில் அறைந்ததெல்லாம் யார்? எல்லாம் ரோம போர்ச்சவர்கள். ரோம போர்ச்சவர்கள் தான் இயேசுவை அப்படி கொடுமைப்படுத்தினார்கள், அவரை சித்திரவதை செய்தார்கள், அவரை துப்பினார்கள், அவரை அடித்தார்கள், அவர் தலையிலே முள்முடியை வைத்தார்கள், அவர் கைகளிலையும் கால்களிலையும் ஆணி அடித்து அவர்களை நிறுத்தினார்கள். இதெல்லாம் அவர்கள் செய்தது.
அவர்கள் செய்தது அதெல்லாம் அவர்கள் அறியாமல் செய்தார்கள். தாங்கள் யாருக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளை ஜீவனுள்ள வழியிலே செல்லாமல் பின்வாங்கி நடந்தால், அவன் என்ன செய்கிறான்? அவன் தேவனுடைய குமாரனை என்ன செய்கிறான்? மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறான். இப்போ யார் செய்கிறது? இப்போ நாம் செய்கிறோம். அவர்கள் செய்தார்கள், ரோம போர்ச்சவர்கள் செய்தார்கள். அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் அவர்கள் அறியாமல் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது தேவனுடைய அன்பை அறிந்து ருசி பார்த்து, பரமேவை ருசி பார்த்து எல்லாவற்றையும் கண்ட பிறகு பாவம் செய்தேன் என்று சொன்னால், இப்போதான் இதுதான் பயங்கரம் சகோதர சொல்லே, இதுதான் மன்னிக்க முடியாத குற்றம். அதனால தான் சில பேரை மறுபடியும் புதுப்பிக்கவே முடிய மாட்டேங்கிறது. நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? உலக மனுஷன் ரட்சிக்கப்படுவது ஈஸியாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்குள்ளாக நன்றாக இருந்து பின்வாங்கி போன ஒரு கிறிஸ்தவனை திரும்ப கொண்டு வருகிறது கஷ்டமாக இருக்கிறது. ஏன் அப்படி? ஒரு கோணத்திலே சொல்ல போனால் உலக மனுஷனை தானே கொண்டு வருகிறது கஷ்டம் என்று சொல்லணும். கிறிஸ்துவனை மறுபடியும் அந்த ஜீவ வழிக்கு கொண்டு வருகிறது தான் கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டால், அவன் ஒரு துரோகி. அவன் என்ன துரோகம் பண்ணினான், அல்லது அவன் என்ன அப்படிப்பட்ட பெரிய என்ன தண்டனை பண்ணினான், என்ன தப்பு பண்ணினான்? இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தினான். அதனால் அவன் திரும்ப புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியமாய் போய்விட்டது. ஒரு சொல்லை இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு நடந்து விடக்கூடாது? நமக்கு நடந்து விடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்யும் பொழுது இந்த உணர்வு நமக்கு வேண்டும். என்ன உணர்வு? ரோம போர் சேவர்கள் கையிலே ஆணி அடித்தார்கள், அவர்கள் அவமானப்படுத்தினார்கள், முகத்திலே துப்பினார்கள். அப்படிங்கிறது இப்போ சொல்லுங்க, உங்க வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சொல்லுங்களேன். இயேசுவின் முகத்தில் துப்புறது இல்லையா? அவங்க துப்புனாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நான் இன்றைக்கு மனப்பூர்வமாய் ஒரு கெட்ட வார்த்தை பேசினால் நான் இப்போ என்ன செய்கிறேன்? இயேசுவை முகத்தில் துப்பி அவமானப்படுத்துகிறேன். அதனால் அவர்கள் தெரியாமல் செய்தார்கள். இந்த ரோம போர்ச்சவர்கள் என்னமோ அவர்களுக்கு சொன்ன கட்டளையை அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஆனால் விபரீதம் எது, மிகப்பெரிய பாவம் எது அப்படின்னு கேட்டால், நான் இன்றைக்கு செய்கிறேன் பாருங்கள், அதுதான் பெரிய பாவம். அதனால் எனவே இந்த அன்புக்கு சகோதர சொல்லி, இந்த அன்போடு கூட தயவு செய்து விளையாடாதிருங்கள். நாம் பெற்றிருக்கிற அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. இந்த அன்புக்கு பதிலாக திருப்பி அன்பை கொடுக்கவில்லை என்று சொன்னால், சரித்திரத்திலே நம்ம என்ன செய்யாது, நம்மை சரித்திரம் மன்னிக்காது. ஆகவேதான் பவுல் சொல்லும் பொழுது அவர் அவ்வளவு சீரியஸாய் பார்த்தார். அதை எப்படி சொல்கிறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரத்திலே, 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரம் என்று நினைக்கிறேன், இல்லை 1 கொரிந்தியர் கடைசி அதிகாரமோ, ஒரே நிமிஷம். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம், 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் எப்படிப்பட்டவன்? அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இப்படி இந்த அளவுக்கு இதெல்லாம் சொல்லலாங்களா? என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா, அதான் அந்த அன்பின் ஆழத்தை அறிந்த மனுஷனுக்கு தான் தெரியும். அல்லது இது எவ்வளவு பெரிய குற்றம் என்பது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை மனப்பூர்வமாக பாவம் செய்யும் பொழுது அவன் என்ன செய்கிறான், அல்லது இவ்வளவாய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை நான் திருப்பி அன்பு கூறாமல் போனால் என்னை என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க? என்னை என்ன செய்யணும்? நான் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார்.
கர்த்தர் வருகிறார். மாரநாதா, கர்த்தர் வருகிறார். இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் இயேசு வரப்போகிற இந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்குத்தான். இது இந்த காலத்தில் இருக்கிறவர்கள். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த விந்தையான இந்த அன்பை ருசி பார்த்த நாம் இதற்காகத்தான் நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் பாவம் செய்தால் என்னுடைய சாட்சி போய்விடும், சபையில் அப்பம்பக்கத்திலிருந்து என்னை விலக்கி வச்சிருவாங்க, அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுக்கு உதவாத விஷயங்கள் சகோதர. அவைகளெல்லாம் குப்பைகள், அவைகளெல்லாம் குப்பைகள். மனுஷனிடத்தில் என்னுடைய சாட்சி போய்விடும், அது இது, மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் ஒன்றுக்கு உதவாத குப்பைகள். மாறாக நான் பாவம் செய்தால் என் ஆண்டவரை நான் மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறேனா, அவருடைய முகத்திலே துப்புகிறேனா, அப்படின்னா அதுதான் அது என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நம்ம இயக்குகிற இயக்கமாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த சபைக்கு பயந்து கொண்டு, மூப்பர்களுக்கு பயந்து கொண்டு, மனைவிக்கு பயந்து கொண்டு, கணவனுக்கு பயந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. அது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை பாருங்கள். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு அவர் எல்லாருக்காக மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அதாவது பவுல் சகோதர சொல்லி கிறிஸ்துவுடைய அன்பினாலே பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவர் சபையை துன்பப்படுத்தினவர் அவர். ஆனால் அவரை ஆண்டவர் நேசித்தார். அவரை நேசித்து அவரை ஒரு நாளிலே ரட்சித்தார். அந்த ரட்சித்த போது அவர் ஆண்டவரை பிடித்து கொண்ட அந்த அவருடைய அன்பை பார்த்து என்னை அவர் நேசிக்கிறாரா? ஒரு பொல்லாத பிறவியாயிருந்த, சபையை துன்பப்படுத்தின, சபையை பாழாக்கின என்னை அவர் நேசிக்கிறாரா அப்படின்னு அவர் அறிந்தபோது, அன்றைக்கு அவர் பிடித்து கொண்ட அந்த அன்பு அவரை எப்படி மாற்றிவிட்டது அப்படின்னு கேட்டால், ஏதோ என்னுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார் அப்படின்னு மட்டும் சொல்லலை. அப்படி மட்டும் சொல்ல சகோதர சொல்ல, இயேசுவின் மரணத்தை எப்படி பார்க்கிறோம்? இயேசுவின் மரணம் என்றால் என்னன்னு கேட்டால், நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் அப்படிங்கிறோம். இல்லை, அது ஒரு பகுதி, அது நாணயத்தின் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டால், இயேசுவின் மரணத்தை தியானிக்கும் பொழுது அவர் எதற்காக மரித்தார்னா, என்னுடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல. அடுத்தது, நான் எனக்காக பிழைத்திராமல் எனக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோம் அப்படிங்கிறார். அவர் எப்படி நிதானிக்கிறார் பாருங்க. இயேசுவின் மரணத்தை என்னுடைய கடந்த கால பாவங்களை மன்னிக்கிறதற்காக மட்டும் அவர் மரித்தார் அப்படின்னு அவர் பார்க்காமல், மாறாக அவர் எனக்காக மரித்தது எதற்காகன்னு கேட்டால், என்னுடைய மீதி இருக்கிற எல்லா வாழ்க்கையும் நான் எனக்கென்று பிழைக்காமல் அவருக்கென்று பிழைக்கும்படிக்கு, இயேசுவுக்காக வாழும்படிக்கு தான் மரித்தார் அப்படின்னு சொல்லி நிதானிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதனால் கிறிஸ்துவின் மரணத்தை தியானிக்கிற நேரத்தில் வெறுமனே என்னுடைய கடந்த கால பாவங்களுக்காக மரித்தார் என்கிறது மட்டும் தியானிக்காமல், இனி நான் ரட்சிக்கப்பட்டு நான் வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் அவருக்காகவே வாழும்படிக்கு அவர் மரித்தார் அப்படின்னு நாம் நிதானித்தோம் என்று சொன்னால், நம்முடைய முழு வாழ்க்கையும் அவருக்கு அர்ப்பணிப்போம். அப்பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம்னு கேட்டால், இந்த கொடிய பாதகத்திற்கு பங்காளிகளாய் மாற மாட்டோம். என்ன கொடிய பாதகம்? அவரை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிற அந்த பாதகத்திற்கு நாம் போய்விட மாட்டோம். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இதை சீரியஸாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்து பவுலுடைய வாழ்க்கை பாருங்கள். அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தரிசனம், அல்லது அவர் பிடிக்கப்பட்ட அந்த பிடிப்புக்கு, ஆண்டவரால் பிடிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை அவர் பேசும் பொழுது, அவர் அதோடு கூட அவர் ஏதோ என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் மட்டும் என்று எடுத்துக்கொள்ளாமல், அவரோ தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எதற்காக அவர் என்னை அழைத்தார் அப்படிங்கிறதை அவர் கண்டார்.
அந்த இயேசுவின் நீதி அல்லது அந்த தேவ நீதியை நான் அடையும்படிக்கு அவர் என்னை அழைத்தார் அப்படின்னு கண்டுகொண்ட பிறகு அதற்கு நிகராக அது அவரை என்ன செய்யுதுன்னு கேட்டால் அவர் ஒரு வாஞ்சையாக அது பற்றி கொண்டது. இப்போ நமக்கு எத்தனையோ பேருக்கு, குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு நிறைய வாஞ்சிகள் உண்டு, பெற்றோர்களுக்கும் நிறைய வாஞ்சிகள் உண்டு, தொழில் செய்கிறவர்களுக்கும் வாஞ்சிகள் உண்டு. அந்த அபிலாசை, ஒரு அம்பிஷன், நான் அது நல்லதான், அது தவறென்று சொல்லவில்லை. நான் இந்த படிப்பு படிக்க வேண்டும், நான் இந்த நிலை அடைய வேண்டும், ஒருவேளை இந்த நாட்டுக்கு கூட நான் வேலைக்கு போய் சேர வேண்டும், எல்லாம் எதுவுமே தவறில்லை. அதற்காக முழு முயற்சி எடுத்து, இப்போ சில பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், 6 வயது அல்லது 5 வயது அல்லது 4 வயதாக இருக்கும் பொழுது குழந்தையை கொண்டு போய் சேர்க்கும் பொழுதே இந்த ஸ்கூலில் தான் சேர்ப்பேன் அல்லது இப்படி தான் என்னுடைய பிள்ளைகள் நடக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்களுடைய லட்சியம் என்ன, என்னுடைய பிள்ளை இந்த இடத்திற்கு வரும் பொழுது ஒரு 12 அல்லது ஒரு 20 வயது 25 வயது ஆகும் பொழுது அவர்கள் இந்த நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கம், அந்த தவிப்பு, அதற்காக பிரயாசப்படுகிறார்கள், அதற்காக வேலை செய்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் படிக்க வைக்கிறார்கள். இதெல்லாம் என்னன்னு கேட்டால், இதெல்லாம் ஒரு உயர்ந்த லட்சியங்கள், ஒரு அவர்களை உந்தி கொண்டிருக்கிற ஏன் இன்னைக்கு நான் ஒரு நாள் இருங்க பிரதர், ஒரு நாள் வீட்டில் தான் சும்மா இருங்களேன் அப்படின்னு கேட்டேன், இல்லை பேர் பையனுக்கு நான் ஃபீஸ் கட்டணும், ஒரு நாள் வேலைக்கு போகலைன்னா எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. அப்படியா, என்ன, இல்லை என்னுடைய மகனை இந்த நிலைக்கு நான் ஆளாக்கணும், அது என்னுடைய வாஞ்சை பிரதர் அப்படின்னு சொல்லி அதற்காக என்ன செய்யணும், பிரயாசப்படுகிறோம். நல்லது. ஆனால் பவுலுடைய வாஞ்சையெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், பவுல் அந்த வசனத்தை பாருங்கள், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே, பிலிப்பியருக்கு எழுதுகிறோம் 3ஆம் அதிகாரம். அதாவது பவுல் சகோதரர்களே, இந்த ஆண்டவரை பின்பற்றி நடக்கிற வாழ்க்கை அல்லது ஆண்டவர் தன்னை அழைத்த அந்த அழைப்பு அல்லது அவர் எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அந்த விஷயத்து கூட மற்ற எந்த விஷயங்களுமே அவருக்கு என்ன இல்லைன்னு கேட்டால், அவருக்கு அதெல்லாம் சாதாரண விஷயங்கள் என்று அவர் எழுதவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய தகுதிகளை பாருங்கள், அவருக்கு இருந்த தகுதிகள். 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்திலே, நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். சகோதரர்களே, இஸ்ரேல் நாட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் நாட்டில் இவைகளெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள், மிகப்பெரிய தகுதிகள், மிகப்பெரிய உயர்ந்த பாரம்பரியங்கள், இவைகளெல்லாம் உயர்ந்த உன்னதமான பாரம்பரியங்கள். இந்த காலத்தில் நான் இந்த உலகத்துக்காரர்கள் பேசிக்கொள்கிறார்களே, நாங்கள் இந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க, எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள்னு பேசுகிறாங்கல்லவா, அந்த மாதிரி எங்களுக்கென்று சில சாங்கீதங்கள் உண்டு, எங்களுக்கென்று சில கோட்பாடுகள் உண்டு, எங்களுக்கென்று அப்படியெல்லாம் இருந்து நாங்கள் இப்போ கடைசியில் இவ்வளவு உயர்ந்த இடத்துலேருந்து வந்துட்டுங்க, இப்போ நாங்கள் இப்போ என்ன செஞ்சிட்டோம், இயேசுவின் சபைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இல்லை நீ தப்பாக சொல்கிற. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. நாங்கள் சமுதாயத்தில் இருந்திருந்தோம்னு சொன்னால் இன்றைக்கி எங்களுடைய மதிப்பே வேறங்க, ஆனால் சபைக்கு வந்ததுனால அப்படின்னா, இல்லை நீ இன்னும் குருடாயிருக்கிறாய். எங்கிருந்து வந்தாய் என்பது முக்கியம் கிடையாது, எங்கு வந்திருக்கிறாய் அப்படிங்கிறதா முக்கியம். நான் எங்கிருந்து வந்தேன், என்ன ஜாதியிலிருந்து வந்தேன், என்ன குடும்பத்திலிருந்து வந்தேன், அத்தனையும் குப்பைகள். எங்கு வந்திருக்கிறாய் அப்படிங்கிறதா விசேஷம். நான் இந்த ஜாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இந்த குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் அது ஒன்றுக்கு முறையாத குப்பைகள். ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் அல்லவா, அதுதான் மேன்மை. இப்போ அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், யூத பாரம்பரியத்திலே நிறைய மேன்மையான விஷயங்கள் உண்டு. அதுதான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைகிறது. இஸ்ரவேல் வம்சத்தான் அந்த காலகட்டத்திலே சகோதரர்களே, இஸ்ரேல் வம்சத்தோடு கூட சில குளறுபடிகள், சில கலப்புகள் வந்துவிடும். அப்படி பிறந்தவன் அல்ல பவுல். கலப்பு, அதாவது அப்பா யூதனாக இருப்பார், அம்மா வேறு ஏதாவது இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில காலங்களில் இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போன காலங்களில் என்ன செய்தாலும் கேட்டால், சமாரியாவிலே அசிரிய ராஜாக்கள் அசிரியரை கொண்டாந்து சமாரியாவிலே குடியேற்றுவார்கள்.
அப்படி குடியேற்றும் போது அங்கிருந்த ஏற்கனவே விட்டு அங்கே ஏதோ சில யூதர்கள் அவர்களை விட்டு போயிருந்த அந்த யூதர்களும் இந்த சமாரியரும் கலப்பினமாய் மாறினார்கள், கலந்து போனார்கள். கலந்த ஜாதி, சுத்த ஜாதி கிடையாது, கலந்த ஜாதி. அம்மா ஒரு ஜாதி அப்பா ஒரு ஜாதிங்கிற மாதிரி. அப்படி ஜாதியாய் வந்தவர்கள் தான் யார்? சமாரியர்கள். அதனால தான் அவங்க இஸ்ரேல் ஜனம் பாதி 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 இஸ்ரேல் ஜனம், பாதி வேற ஜாதி. அதனால தான் இந்த சுத்தமான இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டார்கள்? சமாரியரோடு கூட கலக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் சுத்த நம்பர் 1 சுத்த ஜனமாக, நீ கலப்பினம்தான். அவர்களும் சமாரியரும் யாக்கோபை பற்றி பேசுவார்கள். சமாரியா ஸ்திரீ சொல்கிறார் அல்லவா, எங்கள் தகப்பனாய் யாக்கோபு கிணறு அல்லவா இது அப்படின்னு அவளும் சொல்கிறான். அப்புறம் அவள் எப்படி சமாரிய பெண் எப்படி எங்கள் தகப்பன் எங்கள் பிதா யாக்கோபுன்னு எப்படி சொல்கிறான்னு கேட்டால், இதெல்லாம் இந்த கலந்த ஜாதி அந்த அசிரியர்கள் பண்ண வேலை அது. அந்த காலத்திலே அவர்களுடைய ஜனங்களை கொண்டாந்து இங்கே குடியேற்றி 2 பேரும் கலந்து பிறந்தவர்கள் தான் சமாரியர்கள். ஆகவே சமாரியர்களை மதிக்க மாட்டார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். ஆனால் பவுலோ இப்படி கலந்து பிறந்தவர் அல்ல. அவர் யார்? சுத்தமான இஸ்ரவேலன். அடுத்த தகுதி என்ன? பென்யமீன் கோத்திரத்தான். இஸ்ரேல் கோத்திரங்களில் கடைசியாய் பிறந்த மனுஷன், யாக்கோப்புக்கு கடைசியாய் பிறந்த மனுஷன் தான் இந்த பென்யமீன். இந்த பென்யமீன் கோத்திரத்திற்கு இருக்கிற இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டால், இஸ்ரேலுக்கு ராஜாவாய் முதல்ல அபிஷேகிக்கப்பட்டவன் யார்? சவுல். முதல் இஸ்ரேலுக்கு யார் ராஜா, எந்த கோத்திரத்துக்காரன் ராஜாவாய் மாறினான்னு கேட்டால் பென்யமீன் கோத்திரத்தான். இப்படி நாங்கள் யார் தெரியுங்களா? முதல் ராஜாவானது எங்கள் ஆளு தான் தெரியுங்களா? எங்கள் ஆளுக. நாங்களாம் ஆண்ட பரம்பரையாக்கும், அடிமை பரம்பரை கிடையாது, நாங்கள் ஆண்ட பரம்பரை. இன்னைக்கு சோத்துக்கோலை சிங்கிள் டீ சீக்கி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பேசுகிறத பார்த்தா நாங்கள் ஆண்ட பரம்பரை, அங்கே பரம்பரை, இங்கே பரம்பரைம்பாங்க. இன்னைக்கு என்ன டீ குடிக்கிற காசு இருக்குதா? இல்லைங்க, நீங்கள் எதாவது கொடுத்துட்டு போங்க. அப்படி பேசி அந்த கோத்திரம் பென்யமீன் கோத்திரம் என்று அவன் என்ன செய்தான்? பென்யமீன் கோத்திரம் எபிரேயர் பிறந்த எபிரேயன். அடுத்தது நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். நியாயப்பிரமாணத்தை அந்த காலத்தில் எல்லாரும் படித்தார்கள் சகோதர சொல்லை. ஆனால் பரிசேயன் என்று ஒரு வகுப்பு இருந்தார்கள். அந்த பரிசேய வகுப்பார் போல நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறவர்கள் யாரும் கிடையாது. அவர்கள் தீவிரவாதிகளைப் போல் இருப்பார்கள். அதாவது அது எந்த அளவுக்கு கை கொள்வார்கள் ஏதோ ஒன்று படித்தேன், எனக்கு மறந்து போச்சு. ஒரு ஸ்திரியை அப்படியே கீழே குமிஞ்சுக்கிட்டே தான் போவாங்களாமா. அந்த பரிசேயர்கள் கீழே குமிஞ்சிட்டே தான் போவாங்களாமா. ஒரு ஸ்திரியை கூட பார்க்காமல் ஏதோ போய் முட்டிக்குவாங்கன்னு இன்னும் ஒரு கதை சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் இந்த நியாயப்பிரமாணத்திற்காக அவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறவர்கள். யாராவது நியாயப்பிரமாணத்தை விட்டு வழிவிலக பண்ணுகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சா இந்த தேவனை விட்டு வேறொரு தெய்வம் உண்டு, இயேசு கிறிஸ்து ஒருவர் வந்திருக்கிறார், அவரை பின்பற்றலான்னு வாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பரிசனை என்ன செய்வான்? அவனை கொன்று போடுவான். ஏனென்றால் எங்கள் கர்த்தர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், என்னை தவிர வேறு யாரையும் வழிபடக்கூடாது, அப்படி வழிபடும்படி யாராவது உன்னை இழுத்தால் அவர்கள் மேல் இரக்கம் வைக்காதே, அவர்களை கொன்று போடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே நீ இன்னைக்கு நசரேயன் ஒரு மதத்தை கொண்டாந்துருக்கிற, உன்னை நான் சும்மா விடுவேனா? மற்றவர்கள் எல்லாரும் பரவாயில்லைன்னு விட்டுட்டாங்க. ஆனால் பரிசேயரில் பிறந்தவர்கள் விடமாட்டாங்க. ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணத்திற்காக அவ்வளோ வைராக்கியம். ஏனோ தானோன்னெல்லாம் அவங்க பைபிள் படிக்க மாட்டாங்க. ஏனோ தானோன்னு பைபிள் படிக்கிறது என்னமோ அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கள் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவர்கள். ஒருவன் வேறொரு மதத்தை பின்பற்றும்படி இழுத்தான் என்று சொன்னால் அவனை கொல்லுவதற்கும் தயாரானவர்கள். அப்படிதான். அதனால தான் பவுல் அந்த வைராக்கியம் இருந்தபடினால்தான் கிறிஸ்தவர்களை என்ன செய்தார்? தேடி பிடித்து கொலை செய்ததற்கு அவர் போனார். இப்படியெல்லாம் இவ்வளவு தகுதி உள்ளவர். அதே போல் அதான் அந்த 6ஆம் வசனத்தில் பாருங்க, ஒரு பரிசேயனுக்குரிய பக்தி வைராக்கியத்தின்படி அதற்கு என்ன வெளிப்படையான அடையாளம்? இந்த நசரேய மதம் என்கின்ற இந்த மதத்தை சேர்ந்த சபையை நான் என்ன செய்தேன்? நான் துன்பப்படுத்தினேன்.
ஏனென்றால் யூதர்களாகிய எங்களுக்கென்று ஒன்று இருக்கிறது. எங்களுடைய தெய்வத்தை, எங்களுடைய கர்த்தரை விட்டு விலக பண்ணுகிற யாராயிருந்தாலும் அவர்களை நான் துன்பப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி, அதுதான் என்னுடைய பக்தி வைராக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்ன ஆள் அந்த மனுஷன். அதே போல் நியாயப்பிரமாணத்தின்படி, நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் பவுலுடைய வாழ்க்கை. சகோதர சோரிகளே, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே, நீங்கள் பாவின்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் சின்ன வயதிலிருந்து எங்கள் குடும்பம் குலம் கோத்திரத்தில் எல்லா ஆச்சாரங்களையும் நான் கை கொண்டு வளர்ந்தவனாயிற்றே. நீங்கள் சொல்கிற மாதிரி சினிமாவுக்கு போனவனல்ல, பீடி செட்டு குடித்தவனல்ல, என் தாய் தகப்பன மாதிரி கணம் பண்ணு, எங்கள் ஆச்சாரத்தில் எங்களுடைய அக்கரகாரத்தில் நாங்கள் இப்படி தான் இருந்தோம், எவ்வளோ சுத்தபத்தமாக இருப்போம், யாருக்கும் நாங்கள் தீமை செஞ்சதில்லை அப்படின்னு நியாயப்பிரமாண நீதியின்படி சகோதர சொல்லே பவுல் 9 கற்பனைகளையும் உண்மையாய் கை கொண்ட மனுஷன். நம்மை போல தாய் தகப்பனை கண்டபடி பேசி வளர்ந்தவர் அல்ல. அவர் கொலை செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, பொய் சாட்சி சொல்லவில்லை. சிறு வயதிலிருந்தே தாய் தகப்பனை கனம் பண்ணி வளர்ந்தவர், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்தவர், 9 கற்பனைகளையும் சுத்தமாய் கை கொண்டவர். அவரை போய் நீ ஏன் அது சரியில்லை, இது சரியில்லை, சனிக்கிழமை ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஏன் சபைக்கு வரலை நல்லா சொல்ல முடியாது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் 1000 வேலை இருந்தாலும் அவர் சபைக்கு வருவார். என்றால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்போது அவரை பவுலை இந்த மாதிரி நீங்கள் எதை சொல்லியுமே, நீ அப்படி சொன்னீங்களே, இப்படி இருந்தீங்களா, நீ போன வாரம் ஏன் வரல, நீ அதை ஏன் பண்ண, இதே இல்லை, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர். இவ்வளவு மனுஷனை பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனுஷன் இவைகளை பற்றி என்ன சொல்லுகிறார்? இந்த காரியங்களை எல்லாம் இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட்டு பார்த்து, இப்போ இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நமக்கு இருக்கிற நிறைய வாஞ்சைகள், விருப்பங்கள், லட்சியங்கள், நம்ம வந்த வழி, இப்பொழுது இருக்கிற வழி, இனி போகணும்னு நினைக்கிற வழி எல்லாவற்றையும் வைத்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறது ஏதோ தவறான காரியங்களே அல்ல, நல்ல விஷயங்களைத்தான் சொல்கிறேன். ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் கூட கிறிஸ்து என்னை அழைத்த அழைப்பையும் அவர் என்னை எதற்காக பிடித்து கொண்டாரோ அந்த பிடிப்பையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவைகளெல்லாம் என்னது? என்ன சொல்கிறார்? ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமாய் எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணுகிறேன். 11ஆம் வசனத்தில் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். குப்பை அப்படிங்கிற வார்த்தையை யார் பயன்படுத்தினது அப்படின்னு கேட்டால் பவுல் தான் பயன்படுத்துகிறார். எதற்காக பயன்படுத்துகிறார்னு கேட்டால், அவர் பயன்படுத்துகிற அந்த வார்த்தையெல்லாம் ஏதோ இங்கே பாரு, இப்படியெல்லாம் கெட்ட பழக்கம்லாம் பழகாத, இதெல்லாம் விட்டுரு, இதெல்லாம் குப்பை. இது செல்ஃபோனில் கண்டதெல்லாம் பார்க்குறியா, அசிங்கமான படத்தை பார்க்குற, இதெல்லாம் குப்பைகள். இந்த குப்பைகளால் உன்னோட மனசை என்ன செஞ்சிடாத, உன்னோட மனசை போட்டு குப்பை கூலமாய் ஆக்கி கொள்ளாதே, நீ மனம் திரும்பு அப்படின்னு தான் நம்ம என்ன செய்கிறோம்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஆமாம், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவங்களும் குப்பைகள் தான். அந்த குப்பை கூலத்தை கொண்டு எங்கே போட்டக்கூடாது? நம்முடைய மனதிலே கொட்டி கொள்ளக்கூடாது. ஆனால் பவுல் சொல்லுகிறது, இது போன்ற குப்பை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஆகாத விஷயங்களை சொல்ல, மிகவும் உன்னதமான மனுஷர்களால் மதிக்கப்படுகிற, மனுஷர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, மனுஷர்களால் அங்கீகரிக்கப்படுகிற அந்த விஷயங்களை தான் குப்பைகள் என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய மனநிலை பாருங்கள். நான் இன்ன படிக்க வேண்டும், அல்லது இன்ன படித்தவன், நான் இந்த வேலையில் இருக்கிறவன், அல்லது நான் இவ்வளவு சம்பளம் வாங்குகிறவன், அல்லது என்னுடைய வீடு இப்படிப்பட்டது, நான் வந்த ஜாதி இப்படிப்பட்டது, என்னுடைய முன்னோர்கள் இப்படிப்பட்டவர்கள், சமுதாயத்தில் எனக்கு இருக்கிற லெவல், அத்தனையும் குப்பைகள், அத்தனையும் குப்பைகள், அத்தனையும் குப்பைகள். அப்படி என்ன வைக்க வேண்டும்? இயேசு என்னை அழைத்த அந்த அழைப்பு, அவர் என்னை அழைத்த அழைப்பு, அது அவர் என்னை பிடித்து கொண்ட அந்த பிடித்து கொள்ளுதலுக்கு இணையாக இந்த பூமியிலே எதுவுமே என்ன இல்லை, எல்லாமே குப்பைகள். அதான சொல்கிறேன். அவர் வீட்டில் இருக்கிற பழச சொல்லலை, பழச குப்பைன்னு சொல்ல,
வீட்டில் இருக்கிற மிகவும் விலையேற பெற்றதை தான் குப்பை என்று சொல்கிறார். ஒரு விலையேற பெற்ற ஒரு புடவை வைத்திருக்கிறீர்கள், ஒரு விலையேற பெற்ற பணத்தை வைத்திருக்கிறீர்கள், விலையேற பெற்ற ஒரு ஆபரணத்தை வைத்திருக்கிறீர்கள், வீட்டில் விலையேற பெற்ற ஒரு வண்டியை வைத்திருக்கிறீர்கள், பல லட்சம் ரூபாய் போட்டு கார் வாங்கி வச்சிருக்கிறீங்க, பல கோடி போட்டு வீடு கட்டி வைக்கலாம். அத்தனையுமே இதோடு ஒப்பிடும் பொழுது என்னது? எல்லாம் குப்பைகள், எல்லாம் குப்பைகள். நான் வந்தது, நான் பிறந்த ஜாதி, நான் என்னுடைய பக்தி வைராக்கியம் இல்லை, நம்முடைய நீதிகளே சில நேரங்களில் நம்மை கெடுத்து விடுகிறது. சொல்லி நம்முடைய நீதிகளே கெடுத்து, இந்த நியாயப்பிரமாணத்தின் வருகிற இந்த சுய நீதிகளே நம்மை கெடுத்து விடுகிறது. இல்லை, பவுல் அத்தனையும் குப்பைகள் என்று சொன்னார். குப்பைகள் என்று சொல்லிவிட்டு அவர் எதை பிடித்துக் கொள்கிறார்? அவரோ தேவனிடத்திலிருந்து, அதாவது இயேசுவை அறிகிற அந்த அறிவு, இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அல்லது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த அந்த அறிகிற அறிவும், அதனாலே எனக்கு கிடைக்கிற அந்த நீதியும், சகோதர சொல்லே நித்திய ஜீவன் என்பது அது ஒரு பரிசாக தேவன் நமக்கு கொடுக்கிறது. இயேசுவை போல வாழ்கிற வாழ்க்கை என்பது சகோதர சொல்லே. இந்த வசனத்தை பாருங்கள், 9ஆம் வசனத்திலே, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் அடித்து பேசுகிறோம். பைபிள் மேலே பைபிள் அடித்து நான் பேசுவேனாக்க நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி. இல்லை, பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்தவனா இல்லையான்னு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் அல்லது கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படிங்கிறத அவர் எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால், நம்மளை போல் பைபிள் அடித்து சத்தியம் பண்ணுறதோ பைபிளை கையில் தூக்கிட்டு போகிறதோ இதெல்லாம் அவர் சொல்ல. அவர் என்ன சொல்கிறார்? 9ஆம் வசனத்தில், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். அப்படியானால் என்ன அர்த்தம், என்ன சொல்ல வருகிறான்னு கேட்டால், நான் எந்த அளவிற்கு திவ்ய சுபாவத்திலே தேவனிடத்திலிருந்து ஒரு நீதி வருகிறது, தேவனிடத்திலிருந்து ஒரு நீதி சகோதர சொல்லி, அது இந்த பூமியிலே எந்த நியாயப்பிரமாண நீதியை கை கொண்டாலும் கிடைக்காத ஒரு ஒன்றது. பவுல் 9 கட்டளைகளை கை கொண்டவர். அவர் சொல்லுகிறார், நான் அதை குப்பையாக எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். நான் சின்ன வயதிலிருந்து என் தாய் தகப்பனை கனம் பண்ணவன், சின்ன வயதிலிருந்து நான் கொலை செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, பொய் சாட்சி சொல்லவில்லை அப்படிங்கிற அந்த நீதிகளை கூட அவையெல்லாம் குப்பைகள். எதோடு ஒப்பிடும் பொழுது என் தேவனிடத்திலிருந்து ஒரு நீதி வருகிறது. அந்த நீதி என்னை உள்ளாக என்ன செய்கிறது? உள்ளாக என்னை மாற்றுகிறது. அதுதான் அந்த விசுவாசத்தின் மூலமாய் வருகிற அந்த தேவ நீதி. அதற்கு பல பெயர்கள் உண்டு. அதற்கு நித்திய ஜீவன் என்று சொல்லலாம், அதற்கு திவ்ய சுபாவம் என்று சொல்லலாம், அல்லது இயேசுவை போல வாழுதல் என்று சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த நீதிக்காக அல்லது அந்த நீதி என்னிலே இருக்கிற போது தான் நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிக் கொள்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் அப்படின்னு நானும் காணப்படணும் அல்லவா அப்படின்னு அவர் சொல்றார். நாம சொல்றோம், நான் வாரமான சர்ச்சுக்கு போறேன், என்னை பார்த்து எப்படி நீங்க கிறிஸ்தவன் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். அப்படின்னா நாம இதை வச்சுக்கிட்டு மேன்மை பாராட்டிட்டு இருக்க வேண்டியதான். இதை வச்சுக்கிட்டு மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறது இல்லை. பவுலோ இவை எல்லாவற்றையும் தாண்டி சகோதர சொல்ல, அப்போ அந்த தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த நீதி அது அந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அதை எப்படி சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி. அது ஒரு பரிசு. அது நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற ஒரு பரிசு. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22-23 வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அதாவது நித்திய ஜீவன் அப்படிங்கிறத நிறைய பேர் இன்னும் விளங்கிக் கொள்ளவே இல்லை. நித்திய ஜீவன் என்றால் என்னன்னு கேட்டால், இந்த பூமியிலிருந்து நான் எடுக்கப்பட்டு பரலோகத்திலே போய் நித்தியமாய் ஆண்டவரோடு கூட கோடிக்கணக்கான வருஷங்கள் வாழுகிறேன் அல்லவா, அதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதனுடைய அர்த்தம் வேறு.
நித்திய ஜீவன் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், அதை எபிரேயர்கள் நிருபத்திலே வாசிக்கும் பொழுது, அந்த எபிரேயர்கள் நிருபத்திலே அந்த வசனத்தை பாருங்கள். நித்திய ஜீவனை குறித்த விளக்கம் அதில் இருக்கும். எபிரேயர் 7ஆம் அதிகாரம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக என்ன வல்லமை? அது அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி என்ன செய்தார்? ஆசாரியரானார். இயேசு கிறிஸ்து எப்படி ஆசாரியரானார்? அவர் லேவி கோத்திரம் அல்ல, அவர் யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தில் வந்து அவர் எப்படிங்க ஆசாரியராக முடியும்? பழைய ஏற்பாட்டு தரத்தின்படி லேவி கோத்திரம் அவங்க தான் ஆசாரியராக முடியும். இவர் எப்படி ஆசாரியரானார் அப்படின்னா, புதிய உடன்படிக்கையில் ஆசாரியர் ஆவதற்கு என்ன தகுதின்னு கேட்டால், லேவி கோத்திரம் அல்ல தகுதி, மாறாக அழியாத அந்த வசனத்தை பாருங்கள், அழியாத ஜீவன். அப்படியானால் என்ன அர்த்தம்? தேவனுடைய ஜீவன் என்பது அழிக்க முடியாதது, அழிக்க முடியாதது. அவரை, இயேசுவை, தேவனுடைய அன்பை சகோதரர் சொல்ல, நம்முடைய பாவங்கள் அழித்து விட முடியுமா? அழித்து விட முடியாது. நாம் எபேசியில் என்ன வாசித்தோம்? அப்படிப்பட்ட மோசமான பிறவி, தேவனுக்கு விரோதமாக இருந்த மனுஷன், தேவனுக்கு நேர் விரோதியாகிய சாத்தானோடு கூட கைகோர்த்து கொண்டு வலம் வந்த மனுஷன் பாவத்திலே மரித்து போய் கிடக்கிறான். மனசு மாம்சம் விரும்பலை செய்தவன். ஆனால் இத்தனை பாவங்களையும் பொல்லாப்புகளையும் செய்த ஒருத்தனுடைய அக்கிரமங்கள் வந்து ஆண்டவருடைய அன்பை என்ன செய்ய முடியல? அழிக்க முடியல, அல்லது மாற்ற முடியல, அல்லது குறைக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதுதான் அழியாத ஜீவன், அழியாத அன்பு. இப்போ நான் பெறுகிறேன், எனக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறதும் அதுதான். எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்னன்னு கேட்டால் அழியாத ஜீவன். அழியாத ஜீவன் தான் நித்திய ஜீவன். அதுதான் நமக்கு பரிசு. உங்கள் கணவனோ மனைவியோ உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டாலும் உங்களை என்ன செய்ய முடியாது? உங்களோட அன்பை என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. ஐயோ இப்பெல்லாம் அப்படி இல்லைங்களே, இப்போ நான் இருக்கிற நிலைமை பார்த்தா அவர் ஏதோ ஒரு வார்த்தை கூட்டுக்கு பேசிட்டாலே எனக்கு மனசு பொசுக்குன்னு ஆகி போகுதுன்னு கேட்டால், சகோதரனே சகோதரியே, அதை தேடு, அந்த ஜீவன் உனக்காக வைத்திருக்கிறார். அப்படியானால் அது ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது? நீ அதை பெரிதாக நினைக்கல. நீ நினைக்கிறதெல்லாம் காரை பெருசாக நினைக்கிற, படிப்பு பெருசாக நினைக்கிற, வீட்டை பெருசாக நினைக்கிற. இன்னும் கொடுமை என்னன்னு கேட்டால், அதாவது சகோதரர் சொல்ல, சில விஷயங்கள் இந்த பூமியிலே குறைந்த தரத்தில் கிடைத்தால் கூட பரவாயில்ல. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு வர்ற பொண்ணு இப்படி இருக்கணும், இப்படி வர்ற மாப்பிள்ளை இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. கிடைச்சா சந்தோஷம், இல்லை அப்படின்னு சொன்னால் இது பரவாயில்ல. ஏன் பரவாயில்லன்னு சொல்கிறேன்னா, இது பெருசல்லவா எனக்கு பவுல் எப்படிங்க பாருங்க, எனக்கு உங்கள் ஜாதியை குறித்த பெருமை வேண்டாமா, ஜனத்தை குறித்த பெருமை வேண்டாமா, எல்லாம் குப்பைன்னு எப்படி சொல்கிறீங்க? அல்லது அவருக்கு திருமணமே ஆகலை. யாருக்கு? பவுலுக்கு திருமணமே ஆகலை. இப்போது திருமணமோ திருமணத்தினால் வருகிற காரியமோ சரி, ஒரு 4 பெட்ரூம் 2 பெட்ரூமோ 3 பெட்ரூமோ போட்டு வீடு கட்டினா சந்தோஷம்தான். ஆனால் அப்படி கட்ட முடியல, ஏதோ எனக்கு வர்ற வருமானத்துக்கு இவ்வளோ தான் பண்ண முடியுதுன்னா பரவாயில்ல. ஏன்னா அவைகளெல்லாம் குப்பைகள். நான் பெற்றிருக்கிறதோ என்னிடத்துல நான் ஒரு ரூமில் தான் இருக்கிறேங்க, ஆனால் ஒரு ரூமில் இருக்கிற என்னிடத்துல அழியாத ஜீவன் இருக்கிறது. அது எனக்கு பரிசாகி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சகோதரர் சொல்ல, இப்படி எண்ணி இருக்கிறோமோ அதை முதல்ல சொல்லுங்கள். நாம் அடுத்த கதைக்கெல்லாம் அப்புறம் போவோம். குப்பைங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிற குப்பையை நான் சொல்லவில்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் விளையேற பெற்றதா பீரோவுக்குள்ளே 2 கதவை திறந்து அதுக்கப்புறம் ஒரு லாக்கர் இருக்குங்களா, அதுக்குள்ளே ஒரு லாக்கர் இருக்குது, அந்த லாக்கருக்குள்ளே ஒன்று வச்சுருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை குப்பைன்னு நினைங்க. அல்லது யாருக்கும் தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளே சில விஷயங்களை குறித்து பெருமிதப்பட்டு கொண்டிருக்கிறீங்களே, அதை குறித்து குப்பையா எண்ணுங்கள். அப்படி எண்ணினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், பவுல் அப்படி தான் சொல்கிறார். என் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பை.
அது நஷ்டமான பரவாயில்ல, கிடைக்கலைன்னா பரவாயில்ல, பரவாயில்ல. நஷ்டம் 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 என்னங்க நஷ்டம் நஷ்டம்னா எப்படிங்க அப்படின்னா, இல்லை எனக்கு அது அங்கிருந்து ஒன்று வருகிறது. நான் கிறிஸ்தேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஓடுகிறேன். தேவனிடத்திலிருந்து ஒரு நீதி இறங்கி வருகிறது, அந்த அழியாத ஜீவன், அதை நான் பெற்றுக்கொள்வேன், அது எனக்கு அதுதான் அப்படின்னு சொல்லி அப்படிதான் பவுல் வாழ்ந்தார் சொல்லி. அதனால தான் அவருடைய பாருங்கள், பிலிப்பியர் நிருபத்தை எழுதும் பொழுது பவுல் ரசிக்கப்பட்டு 30 வருஷங்கள் ஆகிவிட்டதுன்னு சொல்கிறார்கள். அவருடைய முடிவு, அவருடைய ஓட்டம் முடிய போகிற நேரத்தில் ஒரு பிஷப்பாக மாறி, பிஷப்புக்கு மேலே என்ன பதவிங்க ஏதாவது தெரியுமா? பிஷப்புக்கு மேலே ஏதாவது பதவி இருக்கா? அப்படி பதவியை ஒரு கோலை கையில் பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டிய மனுஷன், பிஷப் ஒரு கோலை பிடிச்சிக்கிட்டு, ஆமாம் போப்பு இருக்குல்ல, போப் வத்திக்கான் வானொலி, வத்திக்கான் நாட்டில் அப்படி உட்கார்ந்துருக்க வேண்டிய மனுஷன், அவரோ என்ன செஞ்சிட்டாரு? இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ தலைவர்கள் எல்லாரும் எதை மார்போடு இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனையும் குப்பை என்று தள்ளிவிட்டு பிஷப் போப்பாக வேண்டிய வயசுல நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் ஓடுகிறேன்னு சொல்லுகிறாரே பவுல். அவர் இங்கே எல்லாம் எனக்கு குப்பை அப்படிங்கிறாரு. எல்லா மதிப்பும், சபையார் என்னை மதிக்கிறது, சமுதாயத்தில் மதிக்கிறது எல்லாம். எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு உதவி செய்வாராக.